நீங்க ஒரு பெரிய ஃபுட்டியா இல்ல ஸ்டேட்டா கண்ட்ரியா போய் சாப்பிடுற ஃபுட்டியா இல்ல உங்க லோக்கல்லே நிறைய இடத்துல போய் சாப்பிடுற ஃபுட்டியா இருந்தீங்கன்னா சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற குடு. இந்த வீடியோ பார்க்காதீங்க. இது உங்களுக்கான வீடியோ கிடையாது. உங்களுக்கு எரியுது. தக்கட தக்கஜல பூம் பூம் தக்கஜல தக்கட தக்கஜல பூம் பூம் தக்கஜல தக்கட தக்கஜல பூம் 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 தக்கட தக்கஜல பூம் 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 தக்கட தக்கஜல பூம் பூம் தக்கஜல தக்கட தக்கஜல பூம் பூம் தக்கஜல தக்கட தக்கஜல பூம் 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 தக்கட தக்கஜல பூம் பூம் பூம். என்னடா இது? இவன் பண்றத பார்த்தாலே பாத்ரூம் வர்ற மாதிரி இருக்குடா. என்னடா இது? மனுஷன் சாப்பிடுவானா இத? இவன் சாப்பாடு இப்படி பண்றானா இல்ல சாப்பிட்டு போனக்கு அப்புறம் அதை எடுத்து அப்படி பண்றானான்னு தெரியல. எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா? என்னையோ அதாவது கரண்டி வச்சிருக்கான் பக்கத்துல, அதை யூஸே பண்ணல, சும்மா உள்ள போட்டு வச்சிருக்கான். அவன் கைய தாங்க போட்டு உழப்பிக்கிட்டே இருக்கான் உள்ள. ஒருத்தர் பண்ணுவார்ல, வடக்கா என் வடக்கு குட்டி பார்த்தாரு. என்ன தங்கம் பண்றீங்க? யாருக்கு ஸ்கெட்ச் போடுறீங்க? கைய போட்டு உழப்புறியா? அந்த மாதிரி போட்டு உழப்பிக்கிட்டே இருக்காருங்க. என்ன உழப்புறாருன்னு தெரியல. அதாவது நிறைய டோலிங்க எல்லாம் பானிபூரி விரும்புவீங்கல்ல, பானிபூரி கடைகள் அதிகரிச்சிருச்சு, பஜ்ஜி கடை காணோம். இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தா சாப்பிடுங்கம்மா. ஓகேவா? அது இவ்வளவு பேர் நிக்கிறானுங்க சுத்தி. காத்தாமட்லயே ஒன்னு அடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் இழுத்து போனாங்க. என்னடா சாப்பாடு பண்ற? எல்லாரும் வாங்கி பிளேட் வச்சு கையில நிக்கிறானுங்க. குடுங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும் போது என்ன பண்ண முடியும்? சாப்பிட்டு சாக வேண்டியதான். வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. இவனுங்க அடுத்து என்ன டிஷ் எடுத்து பண்ண போறானுங்களேன்னு தெரியல. அவ்வளவு பயமா இருக்குங்க. அண்ணே அங்க ஒருத்தர் நம்மள பாத்துட்டு பாருங்க. இல்ல வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கு. கொஞ்சம் இரு. என்னங்க பண்ணட்டும். அதாவது சார் வடகரியாலும் போலாக்குது. என்ன அது? இட்லி வடை கூடலாம் நாங்க வந்து 4 வகையான சட்னி வச்சு சாப்பிட்டுருக்கோம்டா. புதினா சட்னி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, அப்புறம் மல்லி சட்னி, ஏன் நீர் ஊத்தி மோர் ஊத்திலாம் சாப்பிட்ட பரம்பரைடா நாங்க. அப்படிப்பட்ட பரம்பரை இட்லி வடைய எங்கேயோ ஒரு இடத்துல நின்று 4 தட்டு தட்டிட்டு அது ஒரு ஐஸ்கிரீம் ஊத்தி கொடுத்த பாத்தியா நீ? கழிவறையில் நான் அமர்ந்திருக்கும் போது கனநேரத்தில் என் ஞானத்தில் உதயமானது இந்த ஓவியம். எப்படி என் ராஜன் நல்லாவே இருக்க மாட்டேன். இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தப்படாது. போயிட்டாங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டாங்க. என்கிட்டயா? போயிட்டாங்க. நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டாங்க தம்பி. எதுக்கு சார்? எல்லாரும் பார்த்துருப்பீங்க வீடியோவை. அதாவது பொதுவா டீயை நீங்களாம் எப்படி குடிப்பீங்க? ஒரு பிஸ்கெட் வாங்கி முக்கி சாப்பிடுவீங்களோ, இல்ல வந்து ரஸ்க்கு, இல்ல அப்படின்னா கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலி அப்படின்னா பஜ்ஜி கிஜ்ஜி போட்டு சாப்பிடுவீங்க, இல்ல சேமியா, இல்ல ரவை, ஏதாவது ஒன்று பண்ணி சாப்பிடுவீங்க. அப்படிதானே? இப்போ பாத்தீங்களா ப்ரோ, எனக்கு வெறியா வருது ப்ரோ. இப்போ எப்படி ப்ரோ அப்படி தோகலாம்? வெறியாவது ப்ரோ, எனக்கு வெறியாவது ப்ரோ. நானே ஏதாவது எடுத்து இந்த 3 படத்துல ஒரு தனுஷ் மாதிரி வெட்டிட்டு செத்துடலாம்னு தோணுதுங்க. இவனுங்க பண்ற அக்கப்போர் முடியல. டீ கூட எவனாவது மேகி சாப்பிடலாம்டா. மேகி டீ ஒன்னா வச்சு எப்படிதான் சாப்பிடுறீங்க நீங்க? ஏண்டா எப்படிடா உங்களால முடியுது? ரொம்ப டேஸ்டா இருக்கு. எனக்கு ஹிந்தி தெரியும், திட்டலாம். ஆனா உங்களுக்கு புரியாதுனால திட்டாம இருக்குங்க. என் உடம்பெல்லாம் கூசுதலே, பித்த தலைக்கேறுதலே. ஓரி எப்படிப்பட்ட பிஸ்கெட் தெரியுமாடா? அதை நாங்க எப்படிலாம் சாப்பிட்டுருக்கோம் தெரியுமாடா? அது எப்படிலாம் சாப்பிடணும்னு தெரியுமாடா? லிக் பண்ணி டிப் பண்ணி அப்புறமா சாப்பிடணும்டா. அப்படிப்பட்ட பிஸ்கெட்டை நீங்க என்னென்னமோ டிஷ் கொண்டு வந்தீங்கடா. சரி, அதெல்லாம் மன்னிச்சு விட்டுட்டோம். அதனடா ஓரியோ ஃப்ரைட் ரைஸ். ஆனா இது புதுசா இருக்கு. அது ஆயில்ல தூக்கி இறக்கமே இல்லாம ஓரியோ பிஸ்கெட் போட்டு கொல்றீங்க. அத ஒண்ணு இல்ல, அவ்வளவுதான். கலியுகம் ஆரம்பிச்சிருச்சு. நல்லது நீங்க சொல்ற வந்தமா அப்படின்னு போயிடணும். சும்மா அந்த அட்வைஸ்ல பண்ணக்கூடாது. தெரியுதா உனக்கு? சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு பாப்போம்.
சாத்திக்கிட்டு மூடிக்கிட்டு போப்போம் சாத்திக்கிட்டு சங்கி மாதிரி பேசணும்னு நினைச்சுக்கோங்க, நான் சங்கி தான். ஓரியோ பிஸ்கட் இப்படி ஆச்சுல, அவனை விடக்கூடாதா? ஒரு ஸ்வீட் பீடா ஒண்ணு போடுற ராஜா. ஆனா யூனிவேட்டிவா வந்து நாசாக்கார கண்டுபிடிக்கிறான்னு இல்லையா, இந்த நாசமா போறவனு கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது வெத்தலையில வந்து பொதுவா பாக்கு அப்புறம் சுண்ணாம்பு வச்சு முடிச்சிருவாங்க, இதாங்க வழக்கமா இருக்கும். ஆனா இவன் மில்கி பாரு, சாக்லேட்டு, அப்புறம் பாதாம் மில்க், அப்புறம் என்னது அந்த, அதாவது நம்ம புரோட்டீன் எல்லாம் தேவையோ கேடுகட்ட பான் மசாலா வச்சிருக்கான். வச்சுட்டு இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா அந்த பர்கர் அப்படியே மேல வச்சு கொடுக்குறாங்க. இப்ப நம்ம சாப்பிட்டுட்டு துப்புவானா இல்ல முழுங்குறதா ஒண்ணுமே நல்லவேளை அந்த KFC தாத்தா இல்லைங்க, செத்துட்டாரு. இந்த மாதிரி ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ணுவீங்கனால தான் அவர் செத்துட்டாரு. கொல்ல பாக்குறாங்கப்பா, ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுப்பா. அவர் சமைக்கல, கை கழுவுறாரு. ஓகேவா? எங்க சமையல்ல தான் பாருங்க. சமைக்கிறீங்க கொஞ்சமா, அதுக்கு என்ன சமைக்கணும்னு பார்த்து பண்றீங்களாடா? அங்க இருந்து எடுத்து போடுறது, கையை அங்கேயே கழுவுறது, இங்க இருந்து போடா நாசமா, நாடு நாசமா போத காரணமே நீங்க தான்டா. குப்பையில போட்டா போனது என்ன செத்துரும். டேய் புளித வாட்டி புதைங்கடா. அதே ஆளு, அதே இடம், ஆனா அந்த வாட்டி ஃபேண்டா, அதே முட்டை. இல்ல எனக்கு புரியல, நீங்க எந்த தைரியத்துல பண்றானுங்க இதெல்லாம், யாருக்கு கொடுக்க போறானுங்க, இல்ல பண்ணிட்டு சும்மா காட்டிட்டு ஃபேமஸ் ஆயிட்டு அப்படியே வெளியே கொட்டிடுவானுங்களா, அதுவும் தெரியல. இதை யாரு சாப்பிடுறான்னு தெரியல, வீடியோ எடுக்கிறவனும் அட்லீஸ்ட் சொல்றானான்னு அதுவும் தெரியல. இந்த மேகி இன்னும் கொண்டிருக்கானுங்க, வாங்க காட்டுறேன். இன்னைக்கு நான் ஒரு ஸ்வீட்டான கலக்கி. ஆஹா, தமிழ்காரன் வந்துட்டாயா? ரீசெண்டா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் சாக்லேட் கலக்கி ட்ரை பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக கடைக்கு போயிட்டு டைரி மில்க் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கலக்கி நல்லா டேஸ்டா இருக்கிறதுக்காக பாதாம் எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் வழக்கம் போல ஒரு பவுல் எடுத்து அதுல முட்டையை உடச்சு ஊத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் டைரி மில்கை கட் பண்ணி பாதி டைரி மில்க் அதுல போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த பாதாம்லாம் போட்டு முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் கலக்கி நல்லா ஸ்வீட்டா இருக்கிறதுக்காக கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கேஸ் ஸ்டவ் பத்த வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தோசைகள் எடுத்து நல்லா கழுவி ஸ்டவ்ல வச்சு தோசைகளை நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டேன். தோசைகள் நல்லா ஹீட் ஆன உடனே அதுல ஆயில் ஊற்றி அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த முட்டையை அதுல ஊற்றி கலக்கி நல்லா வேக வச்சுட்டேன். அப்புறம் கலக்கி எல்லா சைட்ல இருந்தும் நல்லா பரட்டி ஒரு பிளேட்ல எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கலக்கில இருந்து வந்த வாசனை வேற லெவல்ல இருந்துச்சு. அப்புறம் கலக்கியை லைட்டா பிச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். கலக்கி அந்த அளவுக்கு டேஸ்ட்லாம் ஒண்ணும் இல்ல, சுமாரா தான் இருந்துச்சு. ஆனா அந்த கலக்கில இருந்து வந்த டைரி மில்க் வாசனை என்ன நல்லா ஏமாத்திருச்சு. நீங்க கண்டிப்பா இந்த கலக்கியை ட்ரை பண்ணிடாதீங்க, ஏன்னா அந்த கலக்கியோட டேஸ்ட் அவ்வளவு கேவலமா இருந்துச்சு. உண்மையே சொல்லிட்டாங்க, ஒருத்தன் தான் இன்னைக்கு உருப்படியா ஒத்துக்கிட்டான், அதனால முடியாதா அப்படின்னு. அது நம்ம தமிழன் தாங்க, தமிழன் தான். என்னாலும் பாத்தீங்களா, இந்த இடத்த கூட அவன் நான் ஒத்து கொடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா ஒத்துக்கிட்டான், நல்லா இல்லைன்னு தெரியுது, என்ன முயற்சிட்டா ட்ரை பண்ணாது. ஒரு நிமிஷம் எதுக்கிட்ட எங்களை பார்க்க வச்சேன் அப்படின்னு கேட்க தோணுது. என்ன பண்ண விடுங்க, இருந்தாலும் ட்ரை பண்ணுவோமா கலக்கி. நான் தான் உங்க வீரோ பஸ் டேலு, நான் சொல்றத முதல்ல கேளு. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா வடக்கன் பையா ஒரு மேகில டிஃபரெண்டா ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. நம்ம அதை என்ன போய் பார்க்கலாம். நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா 8 வகையான மேகி இருக்கும். அதாவது ஒண்ணு பாத்தீங்கன்னா சாய் மேகி, சாக்லேட் மேகி, ஓரியோ மேகி, அப்புறம் வந்து மக் மேகி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலுடா மேகி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா புதுசா மிரிண்டா மேகி அண்ட் ஸ்டிங் மேகி வந்து எடுத்துருக்கோம். உங்களுக்கு என்ன மேகி வேணும்? ஸ்டிங் மேகி. ஸ்டிங் மேகி, ஓகே. பாத்தீங்க ஸ்டிங். உப்பு இல்ல, சாரி, நான் ஈனோ யூஸ் பண்ணிக்கிறேன். பையா என்ன கலர்ஃபுல்லா இருக்கு, கொஞ்சம் காரம் அதிகமா. காரம் அதிகம், ஓகே. நல்லா சூப்பரா இருக்குடா. ஆமா भैया रिकॉर्डिंग नजर इतना भाई अरे भाई इनको भाई वीडियो क्लिप पड़ा। आइए खिलाते हैं चॉकलेट वाला ऑमलेट। देखिएगा बड़ा प्यारा सा है भाई। कितने अंडे का बनेगा ये 5 एग का बनेगा। स्पेशल चॉकलेट डलेगी और ये स्पेशल तरीके से बनाया जाएगा। देखिएगा ये मैंने मिर्ची डाली हैं, प्याज डाले हैं, ये धनिया, ये टमाटर। भाई साहब आज के दिन में नल्ला नल्ला बन रहा है, ये स्वाद के जायके और मैं कहीं कमी नहीं छोड़ता। ये रहे वो 2 चॉकलेट्स, देखिएगा ये बड़े प्यारे प्यारे हैं। और आइएगा इस चॉकलेट को डालते हैं और इसको तैयार करते हैं खास ऑमलेट को। ये रही वो चॉकलेट्स। तो डेयरी मिल्क वाला ऑमलेट बनने वाला है। जी हाँ, इसे कहते हैं चॉकलेट वाला ऑमलेट्स। और मैं चॉकलेट के दाने डाल रहा हूँ और इसको बिल्कुल ऐसे क्रंची करके बनाएंगे जो टेस्ट भी आए। ये चॉकलेट सिरप्स
क्योंकि और चॉकलेट का फ्लेवर आ जाएगा। यहाँ देखिएगा मैं कहीं नहीं छोड़ता अपने पापा का नाम, क्योंकि ये जायके स्वाद से शुरू होते हैं और स्वाद का सिकंदर बड़ी प्यारी प्यारी आइटमें खिलाता है। ये लीजिएगा, खास आपके लिए तैयार है चॉकलेट वाला ऑमलेट।